நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அபி, ஒன்னும் தெரியாம நான் எங்க அப்பாவை ஃபீஸ் கட்ட சொல்லி எத்தனை தடவை என் மைனாக்காவை கஷ்டப்படுத்தினேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாம தான் பாட்டி நான். கவலைப்படாதம்மா. அம்மா, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். அம்மா. அப்பா. ஹே அம்மா, நீ நீ எப்பமா வந்த? இப்போதான், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. நீ ஏமா போகல? அங்க காலேஜில் அது ஒன்றும் இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு பார்க்கலான்னு வந்தேன். அது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருந்தேன்ல. அது அது எல்லாம் எனக்கு தெரியும்பா. நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்னமாச்சு? உனக்கு காலேஜில் ஃபீஸு அதை வாங்கறதுக்காக தானம்மா நீ வந்திருக்க? இல்ல அம்மா, அது ஃபீஸ் தானப்பா, அது அப்புறம் கட்டினா போதும். இருந்தாலும் உன்னோட படிப்பு, நான் இதுக்கு மேல் லாயக்கு இல்லாதவன் ஆயிட்டேன். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு அப்பாவானா கையால் ஆகாதவனா இருக்க. அப்பா நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க, போய் படுங்க. நான் வரப்போ தூங்கிட்டு இருந்தீங்களே, இப்போ ஏன் எழுந்துட்டீங்க? ராத்திரியில என்னால சரியா தூங்க முடியலம்மா. இப்ப படுத்ததும் அப்படியே தூங்கிட்டேன். இனிமே எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் டீ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. என்ன, நீயா? நான் எடுத்துட்டு வரேன். உனக்கு டீ போட நல்லா தெரியுமாமா? அதெல்லாம் தெரியும், எல்லாம் நான் கத்துக்கிட்டேன்ப்பா. நீங்க போய் அங்க உட்காருங்க. வா அச்சுதா. உட்காருங்க. நான் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து எந்திரிக்க கூடாது, புரியுதா? உத்தரவு. என் தங்க குட்டி. கண்ணா, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அபியக்கா வந்தா எனக்கு என்ன ஸ்கூலு? அப்புறம் சித்தப்பா வீட்டில் கொய்யாக்கா காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதை பறிச்சுட்டு வந்து உப்பு தொட்டு நம்ம சாப்பிடலாம். எச்சி ஊறுது. என்னோட ஃப்ரெண்டு வெக்கேஷன் போயிருக்கான். மைனாக்கா வரட்டும், அப்போ உன்னை என்ன பண்றாங்கன்னு பாரு. ஐயோ, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா என்ன? மைனாக்கா, அபி, la
வந்துட்டேன். அங்க ஏதாவது அது அப்புறம் சொல்றேன். இப்போ நான் உங்க எல்லாருக்கும் வெளியாள் ஆயிட்டேன்ல. நம்ம வீட்ல இவ்ளோ நடந்திருக்கு, நீங்க ஒண்ணுமே சொல்லல. நீ எதை பத்தி பேசுற அபி? வேண்டாம், இனி எதையும் மறைக்க வேணாம். எல்லாம் எனக்கு இப்போ தெரியும். ஐயோ, நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. உனக்கு என்ன ஸ்கூல் இல்லையா? அக்கா வந்திருக்காங்கல்ல. அக்கா வந்ததுனாலயா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா. கிளம்புடா ஸ்கூலுக்கு. சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. அது உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்ல. தெரியும், நான் இங்க நடக்கிறத தெரியாம அங்க படிக்கணும், டாக்டர் ஆகணும். அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னும் மாங்கல்யப்பட்டு எரிஞ்சு போனதும் நீங்க காசுக்காக ஓடினதும் எதையும் நான் தெரிஞ்சுக்க கூடாது, அதானே? எனக்கு தெரியும், நீங்க என்கிட்ட சொல்லாதது என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே. இங்க பாருமா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. இதுக்கு மேல அத பத்தி ஏன் பேசணும்? இருந்தாலும் நம்ம அப்பா நெஞ்ச மாங்கல்யப்பட்டை எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்லக்கா. புடவைய எரிச்சது நம்மளோட விரோதிங்க தான்மா. நமக்கு அப்பா தானே முக்கியம். இப்போ பணத்தை பத்தின விஷயத்த நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம். உனக்கு ஃபீஸ்க்கான ஏற்பாட்டை நான் எப்படியாச்சும் செய்யறேன்னு. இன்னும் 2 நாள்லயே நீ பணத்தை வாங்கிட்டு திரும்ப காலேஜுக்கு போலாம். வேணாங்க்கா, அதெல்லாம் சரி வராது. அப்பா உடம்பு சரியில்லாதப்போ உங்களை மட்டும் கஷ்டப்பட விட்டுட்டு நான் அங்க மெடிசன் படிக்கணுமா? அது இனி வேணாம். அபி, நீ என்னடி சொல்ற? நான் நல்லா யோசிச்சு தாங்க்கா பேசுறேன். இது வரைக்கும் நான் படிச்ச படிப்பே போதும். நான் இங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு வேணும்னா நான் உங்க கூட டெக்ஸ்டைலுக்கும் வரேன். சேல்ஸ் கேர்ள்னு சொல்றது அப்படி ஒன்றும் கேவலம் இல்லையக்கா. இதுக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்? நீங்க 2 பேரும் எனக்காக கஷ்டப்பட்டது போதும்க்கா. அத நீ ஏன் தீர்மானிக்கிற? மைனாக்கா, நான் அபிகுட்டி, நான் சொல்றத நீ முதல்ல நல்லா கேளு. நீ காலேஜுக்கு போகணும். ஃபீஸ் 36,000 ரூபாவை நான் தரேன். அது ஆனா எப்படிக்கா? இங்க பாருமா, நீ 2 நாள் பொறுத்துக்கோ. அதுக்குள்ள நான் அதை ஏற்பாடு பண்றேன். அக்கா, இது உனக்காக மட்டும் இல்லம்மா. நீ டாக்டர் ஆகிறது எங்க எல்லாருக்காகவும் தான். இந்த குடும்பத்தோட கனவு அது. அது நடக்கணும். அப்படி நடக்கலன்னா அதுக்கப்புறம் உன்னோட அக்காவா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இங்க பாரு அபி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் எல்லாத்துக்கும் ஒரு வழியை ஏற்பாடு பண்றேன். என்ன நம்பு. எங்க எல்லாருக்காகவும் நீ இப்படி கஷ்டப்படுறியக்கா. அபி, உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு இப்போ நேரம் இல்ல. நான் வேலைக்கு கிளம்பணும். நேரமாச்சு. சின்ன குட்டி, ஓடி வராத, விழுந்துருவ. மைனாக்கா, வேலைக்கு போறீங்களா? ஆமா. சின்ன குட்டி வரியா? நானும் வரேன். ஆனா ஸ்கூல் லீவ் போட்டா ராஜி மிஸ் நல்லா அடிப்பாங்க. பாத்தியா மைனா, இவளுக்கு கிளாஸ்க்கு போறது பிரச்சனை இல்ல, அடி வாங்குறது தான் பிரச்சனை. அப்படியா சின்னு? எங்க அம்மாக்கு என்ன தெரியும்? அப்பப்ப ஸ்கூல் போகும்போது லீவ் போடணும். இதுக்கெல்லாம் காரணம் வேணாம் மைனாக்கா. உன்னோட ஐடியாவெல்லாம் நான் சொல்றேன். அப்பதான் ராஜி மிஸ் நல்லா அடிப்பாங்க. ஐயோ அம்மா சொல்லாதீங்க. அப்படின்னா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்.
ஏய் வாயாடி, அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ஸ்கூலுக்கு போய் படிச்சு நல்ல பொண்ணா இருக்கணும் என்ன? ம் மைனா, வீட்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? பிராமி வந்திருக்கால? ம், அவளுக்கான ஃபீஸை நான் இன்னும் கட்டவே இல்லை. படிப்பை இப்படி பாதியிலே நிப்பாட்டிட்டு நாங்க இப்படி கஷ்டப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. இந்த கஷ்டம் எல்லாம் மாறிடும் மைனா, எல்லாம் சரியாயிடும். அக்கா, நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா? ரகு அண்ணா கிட்ட சொல்லி ஒரு 35,000 ரூபாவை கடனா வாங்கி தர முடியுமா? ஆ, அவசரமா இருக்கிறதுனால தான் கேக்குறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். மைனா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நான் உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா இவ்வளோ பணம் உடனே கிடைக்குமான்னு தெரியல. அந்த காலம் மாதிரி இல்ல. இப்ப கல்ஃப்ல வேலை செய்யறாங்கன்னு தான் பேரு. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது? அதனாலதான் வேலையே செஞ்சிட்டு இருக்காங்க. கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற செலவு போக வீட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் அனுப்புறாங்க. இப்ப கல்ஃப்ல வேலை செய்யறதே கஷ்டமா இருக்கு. தெரியும்க்கா, வேற வழி இல்லாததுனால தான் நான் கேட்டேன். மைனா, கவலைப்படாத. நான் என்னோட கஷ்டத்தை தான் சொன்னேன். பாக்குறேன், அவங்க ஃபோன் பண்ணும்போது விஷயத்த சொல்றேன். மைனாவும் அபியும் என் கூட பிறந்தவங்களா தான் நினைக்கிறேன். மைனாக்கா, அப்பா கால் பண்ணா சொல்றேன். மைனாக்காக்கு காசு கொடுக்க சொல்லி. ம், சரி சின்ன குட்டி. மைனா, நீ தைரியமா இரு. ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ம், சரிங்கக்கா. நான் இந்த பக்கமா போறேன். நீங்களும் பஸ் ஸ்டாப்புக்கு தானே வரீங்க? இல்ல மைனா, இவ போற ஆட்டோ இங்கதான் வரும். ஆ, என்ன சின்ன குட்டி, அக்கா போகட்டுமா? ஸ்கூல்ல நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். ஓகேவா? ஆ. டாடா. டாடா. அம்மா, மைனாக்காக்கு ஏன் இவ்வளவு பணம் தேவை? அவ தங்கச்சி படிக்கிறாள்ல. அப்ப மைனாக்கோட அப்பா படிக்க வைக்கலையா? மைனா அப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, சரி, அப்பா கிட்ட சொல்லி பணம் ஏற்பாடு பண்ண சொல்லலாம். சொல்லு, எப்படி இருந்தது அந்த சுதாவோட ட்ரீட்மெண்ட்? செமையா பண்ணிட்டா. எல்லா ஸ்டாஃபுக்கும் முன்னாடி வச்சு மேனகா மேடம் ரஞ்சித் சாரை திட்டிட்டாங்க, வெளியவும் அனுப்பிட்டாங்க. நாம அவங்களுக்கு எதிரா இப்பதானே வேலையை தொடங்கியிருக்கோம். இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். இனி பெரிய பெரிய பூகம்பங்கள் புதுசா வரப்போகுது. ரஞ்சித் சார் இல்லைன்னா மேனகா மேடத்தால எதுவும் செய்ய முடியாது. பிசினஸோட ட்ரிக்ஸ் எல்லாம் ரஞ்சித் சாருக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல ரஞ்சித், அதுக்கப்புறம் மேனகா மேடம், அதுக்கப்புறம் கர்த்தா குரூப்ஸோட அழிவு ஆரம்பமாகும். ரஞ்சித்துக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருந்துச்சுன்னா இனிமே அவன் கர்த்தா குரூப்ஸோட பக்கமே வரமாட்டான். எனக்கும் அப்படிதான் தோணுது. அதை பத்தி யோசிக்க வேண்டாம். எதையும் தீர்மானமா சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம பேசுனதையும் மீறி அவன் திரும்ப வந்தான்னா டெக்ஸ்டைல்ஸ்ல எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அது எப்படி? இதுல ரஞ்சித்தும் பாதிக்கப்பட்டிருக்கான்ல. அது சரிதான். ஆனா அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் டெக்ஸ்டைல்ஸ்க்கு திரும்பி வந்தான்னா அப்ப என்ன பண்ண போறோம்? இதை நம்ம யோசிக்கணும். அதுதான் நமக்கு இப்போ முக்கியம். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? அதெல்லாம் இருக்கு. ரஞ்சித் திரும்ப வந்தானா அந்த மாதிரி முக்கியமான நேரத்துல நீ என்ன கூப்பிடணும், புரியுதா? ஓகே சார். மற்ற விஷயம் எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ நீ கிளம்பு. ஓகே சார். அப்பா நீங்க கவலைப்படாம இருங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இல்ல, இதுல நீ என்ன செய்ய போற? அதை சும்மா வாயில சொல்லக்கூடாதுப்பா, அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க பாருங்க. என்ன ராதாக்கா சிரிச்சுக்கிட்டே வரீங்க? அதை ஏன் கேக்குற? நான் ரஞ்சித் சார் நினைச்சு ஒரு கஸ்டமர் கிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டேன். அப்புறம் இங்க இவ்ளோ அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்களோட குட் மார்னிங்க கேட்கறதுக்காக ரஞ்சித் சார் இங்க வருவாரா என்ன? இல்ல சோனி,
ரஞ்சித் சார் அப்படி கிடையாது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சிரிக்கிறீங்க? என்ன எங்க பேச்சு? ஒன்றும் இல்லை மேடம். புதுசா வந்த ஸ்டாக்ல எல்லா தாவணியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். பேசினதெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க. ஓகே மேடம். நான் இவ்வளோ சொன்ன பிறகும் உனக்கு ஒன்றும் புரியல. நீ ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி குற்ற உணர்வோடலாம் இங்கே வர வேண்டாம். நீ அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காத. நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் இங்கே திரும்பி வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு சாதாரணமாக வரணும்னு நினைப்பாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ போய் டியூட்டியை பாரு. சொல்லு ஹேமா. என்னங்க, நீங்க ரஞ்சித்தை கூட்டிட்டு எங்க போனீங்க? நாங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம் ஒபாமாவை பாக்குறதுக்கு. வச்சிரு போடி. அதோ ராதாக்கா, ரஞ்சித் சார் வராரு பாருங்க. நில்லு. இது நானும் உங்க அம்மாவும் உயிர் கொடுத்து நடத்திட்டு இருக்கிற நிறுவனம். இதுக்குன்னு ஒரு நல்ல குட்வில் இருக்கு. உன்னோட மோசமான இந்த குணத்தால இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது. பின்ன யாரோட பொறுப்புன்னு சொல்ல வர? நீ இப்ப குறை சொல்றது உன்னோட அம்மாவையா இல்ல அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்கியா? சொல்லுடா. சரி விடுங்க. நீ அவன் மனசு வெறுத்து போய் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ரமேஷ், நீ இதுல தலையிடாத. இவ இனி பிசினஸ் பார்க்க வேண்டாம், படிச்சா போதும். அதான் என்னோட முடிவு. இல்லப்பா, இவ்வளோ நாள் இங்கே எப்படி நான் பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் இனிமேல் வேலை பார்ப்பேன். என்னண்ணா இதெல்லாம்? கடையில போய் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டேன். சரிண்ணா, இந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா வேற ஒரு பிரான்ச்சுக்கு வேணா என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. வேண்டாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ரஞ்சித், நீ இங்கேயே இரு. ஆனா அந்த ஸ்டாஃப் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் எனக்கு போதும். அதுதான் சரியா இருக்கும். என்ன, மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? நான் செய்யாத தப்புக்கு தான் நான் இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் இல்ல. அப்புறம் தாத்தா ஒரு ஆளுக்காக மட்டும்தான் நான் இங்க திரும்பி வரவே முடிவு பண்ணேன். சித்தப்பாவும் கம்பல் பண்ணதால தான் நான் இங்க வந்தேன். இருந்தாலும் மறுபடியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இன்சல்ட் பண்றீங்கல்ல. ரஞ்சித், நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் இது பிசினஸ் நடக்கிற இடம்னு பாக்குறேன். நீ வீட்டுக்கு போடா, நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம். இல்லப்பா, இனி எதுவும் நம்ம பேசிக்க வேண்டாம். நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் நான் இந்த டெக்ஸ்டைல்ஸ்குள்ள என்னைக்குமே வரமாட்டேன்ப்பா. ஒரு நிமிஷம் நில்லு ரஞ்சித். நான் தான் உன்னை இங்கே இருக்க சொல்றேன்ல, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? செய்யாத தப்புக்கு நான் என்னைக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படின்னா கிளம்பி போடா. Get out. எங்க சார் போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. என்ன தெரியுதா? நீ தப்பா நடக்க முயற்சி பண்ண சுலுவோட ஹஸ்பண்ட் நான் தான்.
தேவைப்பட்டதால தான் அவ இந்த இடத்துக்கு வரல. பெரிய எடுத்த ஆளுங்க, பணம் இருக்கிற ஆளுங்கள நீங்க. நாங்க தான் இல்லாதப்பட்டவங்க. ஆனா அதிகமா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு இப்பவே எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது சார். முதல்ல மேல இருந்து கையடா. நீ யாரா என் மேல கை வைக்கிறதுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மேல இருந்து கையடா மாதிரி நடிக்கிறியா? எடுன்றல விட மாட்டேன்டா. கைய விடுங்க. ஆமா, நீங்க யார் சார்? நான் இவனோட சித்தப்பா. உங்களுக்கு எல்லாம் ரோஷம் இல்ல? அக்கா அக்கா உங்க போன் எங்க தான் இருக்கு? அதை எடுத்துட்டு வாங்க. இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு தான் இங்க இருந்து நீ போகணும். கையடா. சொன்னா புரியாதா உனக்கு? ரஞ்சித், நீ கொஞ்சம் பேசாம இரு. அவன் சொல்லட்டும். அவன் பேச வரத சொல்லட்டும். உன் வீரத்தை என்கிட்ட காமிக்காத. ப்ளீஸ், இது பிசினஸ் பண்ற இடம். பிரச்சனை பண்ணாதீங்க. உள்ள போய் பேசலாம் சார். உள்ள போய் ரகசியம் எல்லாம் ஒண்ணும் பேச தேவையில்ல. தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க பையன் யோகியதை எல்லாருக்கும் தெரியட்டும். மிஸ்டர், அவ எங்களோட ஸ்டாஃப். எந்த விஷயமா இருந்தாலும் நாம அமைதியா பேசிக்கலாம். உங்க ஸ்டாஃப் கிட்ட நீங்க காட்டுற டிசிப்ளினை நீங்க பெத்து வளர்த்த பையன் கிட்ட காமிச்சிருக்கலாம்ல. இவனுக்கெல்லாம் ஒரு மரியாதை எல்லாம் ஒரு கேடா. கொஞ்சம் நிறுத்துங்க. சாரி சார். மேடம், இத ரஞ்சித் சாரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த டென்னியும் மாதவனும் சேர்ந்து நடத்தின நாடகம் இது. மேடம், நீங்க இதை கொஞ்சம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இது இன்னைக்கு ரோட்ல தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பார்த்தேன். அப்பதான் ராதாக்காவோட போனை வாங்கி நான் வீடியோ எடுத்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.